ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த காலை பொழுதிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட தொடர்ச்சியாக பிதாவினுடைய அன்பை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறபடினால், திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நாட்களிலே நாங்கள் ஜீவிக்கிறபடினால், பிதாவினுடைய அன்பை குறித்ததான ஒரு தவறான உபதேசம் பலர் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்டதான உபதேசம் பலரை ஆக்கிரமித்திருக்கிறதையும் நாங்கள் பார்க்க முடியும். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் டேட் இஸ் லவ் என்பதாக. இந்த உபதேசம் எப்படிப்பட்டதென்றால், பிதா எப்பொழுதுமே அன்பாக இருக்கிறார், பிதா நம்மை தண்டிப்பதில்லை, பிதா எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுவார், பிதா நாங்கள் என்ன அநியாயம் செய்தாலும், பிதா நாங்கள் என்ன பாவத்தை செய்தாலும், என்ன அசிங்கத்தை செய்தாலும், என்ன அருவருப்பான காரியங்களை செய்தாலும் அவர் சிட்சிப்பதில்லை, அவர் நம்மை வெறுக்க மாட்டார் என்பதாக இந்த உபதேசங்கள் இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட உபதேசங்கள் நான் மட்டக்களப்பு பிரதேசத்திலே ஊழியம் செய்கிறபடினாலே மட்டக்களப்பிலும் இப்படிப்பட்ட உபதேசங்கள் பரவி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் இதற்கு ஆதாரமாக சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், சில தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பை குறித்து தேவன் பேசிய சில வசனங்களை மாத்திரம் பரிசுத்த வேதாகமத்திலே இவர்கள் தெரிந்து கொண்டு தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு இந்த உபதேசத்தை ஜனங்கள் மத்தியிலே இவர்கள் புகுத்துகிறார்கள், பரப்பி கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் யோவான் 14:23 வசனத்தை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலே பிதா அவர்கள் மீது அன்பாயிருப்பார் என்று சொல்லி இயேசுவானவர் பிதாவை நன்கு அறிந்தவர், என்னையும் இந்த ஒளிப்பதிவை பார்க்கிற உங்களையும் விட அதிகமாய் பிதாவை நன்கு அறிந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் மீதுதான் பிதா அன்பாய் இருப்பார் என்பதாக. நாம் அசிங்கங்களை செய்து கொண்டு, பிதாவுக்கு விருப்பமில்லாத, சித்தமில்லாத, பிதாவுக்கு அருவருப்பான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு பிதாங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுவது எந்த அளவில் இது பொருத்தமானது என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே பிதாவின் அன்பு எப்படிப்பட்டதென்றால், அவர் அனாதி தேவன், அவர் அனாதியாய் சிநேகிக்கிறார், அவருடைய அன்புக்கு அளவில்லை, நிகரில்லாத அன்பினாலே சிநேகிக்கிறார். ஆனால் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களை மாத்திரமே அவர் சிநேகிக்கிறார்.